ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்டைலில் பொங்கல் சாம்பார் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லா வகை காய்கறி கிழங்கு எல்லாம் போட்டு பண்ணுற சாம்பார். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு இந்த மாதிரி அலசி எடுத்து பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 2 நறுக்கின தக்காளி, 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு குக்கர் விசில் வச்சு எடுத்துருக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு அதில் வாட்டர் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பருப்பை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நறுக்கின எல்லா காய்கறி கிழங்கு வகை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் தண்ணியை இதில் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஸோ புளி கரைசல் தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு மாங்காவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இப்போ அதில் நல்லா காய் வேகட்டும். இப்போ நல்லா காய் வெந்துட்டு இருக்குது. இது கூடவே வந்துட்டு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதிலே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பருப்போட இந்த காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் அந்த பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு துருவின தேங்காவை நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிவிடுங்க. தேங்காவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடிக்கடி கிண்டி விடுங்க, பிகாஸ் கீழே பிடிச்சிரும். இதுக்கு வந்து அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு அப்பளத்தை பொரிச்சு வச்சுட்டேன். அதே கடாயில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டுட்டு அண்ட் 2 வரமிளகாவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் நறுக்கின வெங்காயத்தை க்யூபாக நறுக்கின வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இதுலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு அதை நம்ம வந்து அந்த சாம்பாரில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூடான திருநெல்வேலி ஸ்டைல் பொங்கல் சாம்பார் ரெடி.